ஸ்டேட்டஸும் எனக்கு இருக்குது. இதில் மீடியா ஃபஸ்ட்டு திருச்சி போட்டது இந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எனக்கும் என் கணவருக்கும் பிரச்சனை. எனக்கு ஒரு வாழ்க்கையிலேயே நடந்த ஒரே ஒரு நன்மைன்னு உண்மையாக நான் சொல்லணும்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு மனுஷன் எனக்கு புருஷனாக கிடச்சது தான். என் கணவர் பிரசாத் பிரபாகர் மாதிரி ஐ விஷ் நாளைக்கு நிறைய பெண்களுக்கு அந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை எவ்வளோ நல்லாயிருக்கும். 45 வயசில் கணவரோட சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு பொண்ணு வந்துட்டு பிஹெச்டி படிக்கணும், குடும்பத்தையும் பார்த்துக்கணும், பாடுறதுக்கு ப்ரோக்ராம்ஸ்க்கு போகணும், சூப்பர் சிங்கர் ஷூட்டுக்கு போகணும், ப்ளஸ் எல்எல்பி வேறு படிக்கணும். எந்த வீட்டில் இது நடக்கும்? எந்த தனி சப்போர்ட்னால ஒரு பொண்ணுனால இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ண முடியும்? கண்டிப்பாக யாரோட சப்போர்ட் இருக்குது. எனக்கு பின்னாடி இருக்கிற சப்போர்ட்டும் தைரியமும் எங்கள் அப்பா உயிரோடு இல்லை, என் குருமார்கள் உயிரோடு இல்லை, அத்தனை பேரையும் சேர்த்து வச்சு ஒரே ரூபமாக என் கூட இன்றைக்கி நடமாடுற ஒரு தெய்வமாக வாழ்ந்துட்டுருக்கிற ஒருத்தர்னா அது என் வீட்டுக்கார் தான். நான் ரொம்ப லக்கி அந்த விஷயத்தில். எக்ஸ்ட்ரீம்லி ஹீ இஸ் அ குட் பர்சன், எக்ஸ்ட்ரீம்லி ஹீ இஸ் அ ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன். ஐ ஹாவ் டு டெல் திஸ். அண்ட் ஹீ இஸ் அ ஹார்ட் ஒர்க்கர். அண்ட் மூணாவது, குழந்தைங்களோட பிரச்சனை. எனக்கும் என் பொண்ணுக்கும் மேஜரான பிரச்சனைலாம் இல்லை. என் பொண்ணுக்கு 19 வயசு முடிஞ்சிடுச்சு. எந்த வீட்டில் உங்களுக்கு அவங்கவுங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இல்லை பிள்ளைகளோட பிரச்சனை இல்லை? எல்லா 19 வயசு 20 வயசு டீனேஜ் இருக்கிற எல்லா வீட்லேயும் நான் கேட்குறேன், யார் எந்த குழந்தையோட பிரச்சனை இல்லை? சண்டையோ பிரச்சனையோ குடும்பத்தில் இருக்கிற தகராறு, நானும் சாதாரண பொண்ணு தான், எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஆனால் அதனால மாத்திரை சாப்பிட்டதுனால சார் அன்றைக்கி டோசேஜ் ஹெவியாக எடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு கடந்த 2-3 மாதமாக உடம்பும் முடியல, தூங்கவும் முடியல, ரெஸ்ட்டும் எடுக்க முடியல, படிக்கணும், எக்ஸாம்ஸ் எழுதணும், ஏகப்பட்ட மென்டல் ப்ரெஷர் எனக்கு பல வருஷங்களாகவே இருக்குது. பல வருஷங்களாகவே எனக்கு இன்சோம்னியா இஷ்யூஸ் இருந்தது. அன்றைக்கி ஏன்னா ஒரு 2 டேப்லெட் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த 2 டேப்லெட் ஸ்லீப்பிங் பில்ஸ் வரைக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். அது அப்படியே கண்டினியூ ஆயிருந்துச்சுன்னா அந்த 2 டேப்லெட்டுக்கு குறையாது, அதுக்கு மேலே தான் டோசேஜ் உடம்பு கேட்கும். 2 டேப்லெட் ஒரு 2 மாதம் சாப்பிட்டுட்டோம்னா அடுத்து 2 டேப்லெட் சாப்பிட்டா தூக்கம் வராது, 3 டேப்லெட் 4 டேப்லெட் சாப்பிட்டா தான் தூக்கம் வருங்கிற லெவலுக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் அப்படி தான் அடிக்ட் பண்ணும் ஒருத்தர். ஏதோ சரி சாப்பிட்டா அன்றைக்கி டோசேஜ் ஜாஸ்தியானதுனால அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போய் நான் முதல்ல மயங்கி விழுந்துட்டேன். என் வீட்டுக்காருக்கு நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கேன். பேசிக்கிட்டே இருக்கும் போது தான் நான் மயங்கி விடுறது அவர் அப்படியே பார்க்குறாரு. அவர் சென்னையில் இருக்கார். பேசிகிட்டே இருந்து எனக்கு கம்ப்ளீட் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு நான் போயிட்டேன். என் வீட்டில் அன்றைக்கி நான் தனியாக தான் இருந்தேன். எனக்கு சர்வெண்ட் மெய்ட்ஸ்லாம் யாரும் அங்கே ஹெல்ப்புக்கெலாம் என் கூட ஃபுல்லாக இருக்கிற மாதிரில நானே சமைச்சுப்பேன், நானே சாப்பிட்டுக்குவேன். ஆன் அண்ட் ஆஃப் யாரோட ஹெல்ப் எதனாவது எடுத்துக்குவேன். இதுதான் நடந்த உண்மை. அவர் தான் போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் சென்னையிலேருந்து அவர் அப்போ டிக்கெட்டே புக் பண்ணிட்டார் வர்றதுக்கு ஹைதராபாத்துக்கு. அந்த கேப்பில் போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி என் ஒய்ஃப் இந்த மாதிரி அன்கான்ஷியஸாக கிடக்குறாங்க வீடு இப்படி தான் இருக்கும், இந்த அட்ரஸ்ஸு, இந்த வழியாக டோர் போய் இந்த டோரை உடச்சி உள்ளே போய் அவங்கள தூக்கிட்டு இம்மிடியட்டாக ஆம்புலன்ஸில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக உயிர் காப்பாற்றப்பட்டு அவுட் ஆஃப் டேஞ்சர்லேருந்து வந்து நான் நல்லபடியாக இருக்கேன். இதுதான் உண்மையாக நடந்த சம்பவம். என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, ஃபஸ்ட்டு திங், ஐயா செலிபிரிட்டிங்கிற ஒரே காரணத்தினால ஏன் எங்களை மாதிரி ஆட்கள் மேலே சேத்தவாரி அடிக்கிறீங்க? பப்ளிக்கும் சரி இல்லை மீடியாவும் சரி, நீங்கள் எங்களை மாதிரி ஆளுகளுக்கு நீங்கள் தான் நண்பர்கள். இந்த சொசைட்டிக்கே இந்த மக்களுக்கே ஏதாவது பிரச்சனை இதுனாக்கா அதுக்கு நீங்கள் தான் அந்த மக்களுடைய நாவாக இருக்கீங்க. நீங்கள் ஏன் இந்த மாதிரி தப்பான நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க? அப்புறம் ஏன் இஷ்டத்துக்கு அவங்க இது சாப்பிட்டாங்க அதை சாப்பிட்டாங்கன்னு ஏன் எங்கள் மேலே சேத்தவாரி அடிக்கிறீங்க? என்னுடைய ஒரு